ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்ஃபோர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வீட்டில் உட்காந்து செம்மையாக போர் அடிச்சுதா, அதுதான் இங்கே என்ஃபோர் பீச்சில் வந்து ஏதாச்சும் சும்மா சுற்றி பார்த்துட்டு போவோம். எதுக்கு வீட்லேயே உட்காந்து முட்டை போட்டுன்னு இருக்குது சொல்லிட்டு வந்தேன். அம்மா கிட்ட எங்கே எல்லாச்சும் கூப்பிட்டு சொன்னால் அம்மா வந்து சொன்னாங்க, இது வெளிலலாம் போவேனாம்ப்பா, வெளில வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும், நம்ம வெளில போனோன்னா கும்பல்லாம் மாட்டின்னு இது வெளியே தாண்டாங்க. இன்னொன்று பீச்சு கூடி போவேனாங்க, ஏன்னா கும்பலாக இருக்கும்டான்னாங்க. நானும் நம்பாமல் வந்தேன், பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்க. ஸ்டார்டிங் எத்தவொன்னே செம்ம கூட்டம். இங்கே இவ்வளோ கூட்டம்னா அங்கே சைட்லலாம் நிறைய பேர் குளிச்சுன்னு இருப்பாங்க. அங்கெல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில, வாங்க பார்ப்போம். இன்னொன்று இந்த சைட்லலாம் இந்த கிரிக்கெட் ஆடின்னு இருப்பாங்க. இங்கே நிறைய ஐஸ்கிரீமு ஜூஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இப்போயே இப்போ சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் போகிற டைம் நம்மளுக்கு பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. கொச்ச 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 சொன்னாங்க எல்லாம். நம்மளும் போய் குளிக்கலாம், பட் நம்ம போய் தனியாகலாம் குளிக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் கூட தான் போய் குளிக்கணும். நம்ம மட்டும் தனியாக போய் குளிச்சோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதில் பாப்பாக்கா நான் உனக்கு லட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டேன் நம்மளை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுதான் எப்பவும் அம்மா அப்பா கூட சேஃபாக போகணும், நம்ம மட்டும் தனியாக போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி இங்கே அதிகமான மாதிரியும் இருக்குது, கம்மியான மாதிரியும் இருக்குது, எப்படின்னே சொல்ல தெரில. இன்னொன்று இந்த பீச்சில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்னன்னு தெரில, அது ஒரு மேஜிக் மாதிரி. இந்த சைட்லாம் நல்லா அலை வருதா, இன்னும் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போகிறேன், அங்கே அலையே வராது. ஏன் அங்கே அலை வராதுன்னு எனக்கு புரியல. பாருங்க இங்கே பாருங்க எத்தனை போட்டு இங்கே நிற்குது பாருங்க. ஏன்னா இங்கே ஏன் எத்தனை போட்டு நிற்குதுன்னா, இந்த சம்மர் டைமில் அவ்வளோ யாருமே மீன் பிடிக்கிறவங்கலாம் எங்கும் போகக்கூடாது. இது வந்து கவர்மெண்டோட ஆர்டரு. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இந்த சீசன் டைமில் வந்து தான் மீனுங்களுக்குலாம் ப்ரீடிங் பண்ணுற டைம். அதனால் மீனுங்களாம் நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் கஃபாரு வீடாத்தினார ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஃப்ரெண்டு கஃபாரு. இவனும் எதிர்த்தமாக வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போர் அடிக்குதா, வந்து எதார்த்தமாக இவரை பார்த்தேன், இவரும் அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம கூட்டத்தில் அப்படியே கூப்பிட்டு போக வேண்டியதுதான். அதுதான் என் ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து கஃபாரு. இப்போ அவரும் வந்துருக்காரு தனியாக, ஜாலியாக அவங்க அங்கே வந்து சுற்றின்னு இருக்கான். வந்துட்டு நல்லா போட் ரைடு வேற போயிருக்கான். ஏன்னா இங்கே பாருங்களேன், நானும் கொஞ்சம் கூட்டம் தான் இருக்குமா, அதெல்லாம் பார்த்து சேஃபாக போயிடுவேன்னு. பாருங்க எவ்வளோ கூட்டம்னு பாருங்க. லீவ் டைம்ன்றதுனால எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. பாருங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டி எறும்பு மாதிரி எவ்வளோ பேர். அப்போ இங்கே வெளில எங்காச்சுலாம் போனோம்னா அவள்தான் கும்பலோடு கும்பலாக கோவிந்தா. இங்கே நம்ம இப்படி நல்ல லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வர டைமில் இங்கே தாத்தா கார்லேருந்து மாங்காய் வாங்கிப்போம். மாங்காய் இல்லை பைனாப்பிள் வாங்கி பாருங்க. மாங்காய் விட பைனாப்பிள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைனாப்பிள் வாங்கிக்கலாம். பாருங்க எவ்வளோ போட்டு நிற்க வச்சுருக்காங்க பாருங்க. எனக்கு இங்கே மீன் பிடிக்கணும்னு ஆசை, ஆனால் எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுக்க மாட்டேன்னு. ஏன்னா நான் வந்து தனியாக வருவேன் இங்கே, அதனால் நான் மட்டும் தனியாக சொல்லாமல் கொள்ளாமல் மீன் பிடிக்க போயிட்டேன்னா அதுதான். இன்னொன்று காரணம் எதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாருன்னா, எனக்கு மீன் பிடிக்கவே தெரியாது, அதனால தான் வாங்கி கொடுக்க மாட்டார். இன்னொன்று மீன் பிடிக்க அவர் வாங்கி தராரு, நான் கேட்டேன்னா வாங்கி தருவார். இன்னொன்று சொல்லணும்னா இது வரைக்கும் நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, சாரி ஃபார் தட். இப்போ நான் வந்து மீன் பிடிக்கிறது எப்படி பிடிக்கும் இல்லை எனக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே நிறைய பேர் பிடிப்பாங்க, இங்கெல்லாம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க, சில பேர் தான் இங்கே இருப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த லாஸ்ட்டில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு வாட்டி எங்கள் அப்பாவோட போனேன், அந்த இடத்துல ஷார்க்கு பிடிச்சி வச்சுருந்தாங்க, பெருசு செம்ம பெருசு. ஷாக் ஆகிட்டேன். ஆனால் அது எப்படி எதில் பிடிச்சாங்கன்னு தெரில. ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஷார்க் மட்டும்தான் இருந்து, அந்த ஷார்க்கு எவ்வளோ பெருசாக இருந்தது தெரியுமா. நான் போய் காமிக்கிறேன், அங்கே போயிட்டு அதோட லென்த்து எவ்வளோ ஹைட்டுக்கு சொல்கிறேன். அது நல்ல ப்ளூ கலரில் இருந்தது அந்த ஷார்க்கு.
அதோட ஸ்கின்னு தொட்டு பார்த்தேன்னா ஒரு மாதிரி ஹார்டாகவும் இருந்தது, ரஃப்பாகவும் இருந்தது, என்னதுன்னே தெரில. வாங்க அப்படிங்கிறது ஒரு குதி அப்படியே ஒரு ரவுண்டு. சொன்னல இந்த சைடு பாருங்க அவ்வளோ அலைய வராது, அந்த சைடு பார்த்தீங்களா? அதான் சொன்னேன், இந்த இடத்துல அலை வராது அவ்வளோவா. இன்னும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூடிடுவாங்க. அதான் சீக்கிரமாக வந்துட்டேன். இன்னொன்று நான் ஒரு காலையிலே வந்திருப்பேன், காலைல பார்த்தா செம்மையாக தூங்கிட்டேன். அதெல்லாம் எந்திரிக்க முடியல, காலைல எழுந்துக்கிறேன், கை காலெலாம் தூங்க முடியல, செம்மையாக தூக்கும். ஓகேவா? தான் தூங்கி எழுந்துட்டு சரி அப்புறமா போகணுன்னு பார்த்தா அந்த டைமில் வெயில் அடிக்குது. இந்த டைமில் இந்த சம்மர் ரொம்ப வெயில் அடிக்குது. லைட்டாக காலத்தை வெளில வச்சோன்னாலே மண்டெல்லாம் வெந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் இந்த டைமில் ஒரு மதியானம் டைம் 5 மணிக்கு வந்தேன். வந்துட்டு சும்மா நம்ம அப்படியே வாக்கிங் போவோமேன்னு வந்தேன். பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த கல் மேலே ஏறுவோமா? ஏறி டபால காலில் வலிக்கு விட்டுச்சு வச்சுக்குவேன், அதுதான் ஐயோ அம்மா எல்லாம் போச்சு. இந்த கல் மேலே ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நானும் தனியாக வேற வந்திருக்கேன். இந்த வீடியோ மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், ஏறுவோம். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கத்தம். அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஆள் மட்டை ஆகாஷன் நான் பார்க்கலன்ற மாதிரி பத்துடாப்பில் பையன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நான் போனதே இல்லை. அங்கே சிவப்பு கலரில் ஒன்று இருக்குதா, அது என்ன இடம் தான் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நார்மலாக வருவேன், எங்கள் சித்தப்பா கூட தான் அவ்வளோவா வருவேன். வந்து நார்மலாக இங்கே வருவேன், என் தம்பி கூட வருவேன், வந்து அப்படியே உட்காந்துருவேன், அவ்வளோதான். அதுவும் எனக்கும் என் தம்பி ஒரு ரேஸ் வச்சுப்போம். என்னதுன்னா இந்த கல் இருக்குதுல்ல, இந்த கல் மேலே ஏறி இப்படி குட்டு 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 குட்டுன்னு யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்னு பார்ப்போம். அதில் எப்போ நான் தான் ஜெயிப்பேன். ஆனாலும் அதை சொல்லுவான், இல்லைண்ணா எனக்கு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, இல்லை என் கால் குத்திச்சுன்னுவான். தோத்துருவான், தோத்துட்டு சொல்லுவான், கதையாக சொல்லுவான். அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாதே, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். ஐயோ இங்கே எப்படியா உட்காந்துங்கன்னா அப்படியே உட்காந்துருவேன், நம்ம போவோம் வாங்க. ஐயோ இங்கே வேறு எவ்வளோ பள்ளமாக இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் ஊந்தான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சுபாஷே காப்பாத்தே பார்த்தே இங்கே வந்து ஒரு ஜம்பா போடு, அவ்வளோதான். நான் இங்கே நிறைய வாட்டி கப்பலெல்லாம் போயிருக்கேன். கப்பலில் போயிருக்கேன்னா கப்பலெல்லாம் போகல, இங்கே நிப்பாட்டி வச்சிருக்க கப்பல் இருக்குதுல்ல, அது மேலே ஒரு ஜம்பை போட்டு ஏற வேண்டியது தான். இது எப்போ பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அது எப்போ பண்ணாங்கன்னு தெரில. இங்கே புதுசாக கட்டியிருக்காங்க, இந்த பீச்சில் எப்படி ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்கன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். வாங்க அங்கே போய் பார்ப்போம். நம்ம ஏரியாவில் நம்மளுக்கு தெரியாமல் புதுசாக கட்டியிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? வாங்க. இந்த ஏரியாக்கே நம்ம தான் ராஜா பகுதி, நம்மளுக்கே தெரியாமல் இங்கே கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் பாருங்களேன், அவள்தான் நம்ம மரியாதைலாம். சே அவள்தான் குமாரே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேணா இருங்க, நம்ம இப்படி போவோம்ல, போகிற டைமில் ஏதாச்சும் போட் இருந்ததுன்னா போட்டில் போவோம், இல்லை டைம் இல்லைன்னா அப்படியே வாய முடின்னு வீட்டுக்கு போக வேண்டியது தான். வீட்டுக்கு போகிற டைமில் ஒரு ஜூஸை போட்டு போவோம், இல்லை அந்த தாத்தா மாங்காய் வாங்கி விடும். அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம், அந்த லாஸ்ட்டில் போய் பார்த்தோம்னா எவ்வளோ கும்பல் இருக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் நார்மல் தான், தட் இஸ் த மெயின் பிக்சர். அங்கே போய் மெயின் பிக்சரை பார்க்கணும், எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரில. இங்கே பாருங்க, இந்த இடத்துலலாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று இந்த இடம் ஃபஸ்ட்டு எவ்வளோ இத்தினோண்டு திரும்ப அந்த இது பெருசாக ஒன்று பண்ணிட்டு வச்சுருக்காங்க. ஐ ஐ ஐ ஒரு பாத்ரூமாக போய் வச்சுருக்குது நாய். வாங்க, அந்த இடத்துல இடம் இல்லை, நம்ம இந்த சைடாக போவோம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடம் தான் நான் தான் தப்பாக நினச்சேன். அது புதுசாக தனியாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் நான் வந்தப்போ இந்த இடம்.
இந்த இடத்துலலாம் நிறைய மீன்லாம் இருக்கும். வந்து பார்த்தோன்னா எல்லாமே தெரியும். அங்கே பாருங்க, ஜெல்லி ஃபிஷ் தானே அது. அங்கே பாருங்களேன், ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. செத்து போயிடுச்சா புரியலையே. ஜெல்லி ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்க்குறேன். அங்கே ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியலையே. அதிசயமாக அங்கே ஜெல்லி ஃபிஷ் நிறைய இருக்குது. ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு அவ்வளோவா பார்த்ததில்லை. ஃபர்ஸ்ட் இங்கே குட்டி குட்டி மீனாக இருக்கும் நிறைய. இப்போ அது கூட பார்க்க முடியல. ப்ளாக் பண்ணிக்கிறேங்க்கா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஊற்று பார்த்தோன்னா இங்கே தெரியும். இந்த சைடு தான் மீன் இருக்குது, அப்படியே போகுது பாருங்கள். குட்டி குட்டியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோமா? எனக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வேறு மூடிடுவாங்க. மூடுற டைமில் அறக்க பறக்க ஓடுறதுக்கு இப்போ நம்ம ஸ்லோவாக அப்படியே வந்துன்னு அப்படியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி போட்டையும் காமிச்சிடுவேன். ஹைடா பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுனா ஃப்ரெண்டுனா எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட் கச்சிரும். இந்த நாயை பார்த்தாலே பயமாக இருக்கா. எப்போ எங்கே வந்து கச்சி விடுன்னு தெரில. இப்போ வேற தெரில. அப்போ நான் போட்டில் வந்து ஏறுவேன், பார்த்தா எல்லா போட்டிலும் ஆளுங்களாக இருக்காங்க. ஏறினா திட்டுருவாங்களான்னு பயமாக இருக்கு. ஆனால் பரவாயில்ல, போய் நம்ம ஏறுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிற டைமில் மாங்காய் வேறு ஏதாச்சும் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சோன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு 30 ரூபா இருக்குது. என்ன வாங்கலாமோ வாங்கலாம். இல்லை ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா பானிபூரி வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். அப்பா கால்லாம் வலிக்குதப்பா ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போட்டை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தான் போக போகிறோம். எனக்கு கால்லாம் வலிக்குது. மேட்டு எனக்கு தான் போட்டு வச்சுருக்காங்க போல். நான் இந்த மேட்டு மேலே தான் நடப்பேன். யார் போகுது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் நம்ம ஃபாலோவர். ஹாய், எத்தனாவது படிக்கிறீங்க? தௌஃபிக். ஹாய், உன் பேர் என்ன? பிரகதி. பிரகதி. ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் காமிச்சோன்னு இல்லை பாருங்க. இவங்க வந்து பிரகதி. ஓகேவா? ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லு. உங்க பேர் என்ன? அதிதி. பேர் சொல்லு. அதிதி. அதிதி. ஓகே, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? இவ இப்பதான் எல்கேஜி போறா. ஓ, இவ இப்பதான் எல்கேஜி போறா. நீங்க? நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க, இவங்க எல்கேஜி தான் போறாங்க. இல்ல போடு. ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துப்போம். இங்க வா. இப்படி கேமரா பா. ஓகே பை சொல்லு. பை. ஓகே பை பை. நம்ம இதுக்கு வந்து உடனே எத்தனை ஃபாலோவர் பார்த்தோன்னு தெரியலையே, சுத்தமாக ஞாபகம் இல்லை. ரிஃப்ரெஷிங் போகிற டைமில் 2 பேர் வந்தாங்க, அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இப்போது போட்டில் போயிட்டு உட்காந்துட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகிற டைமில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். திஸ் இஸ் த டைம் லைன். இது என்னதுராது? ஓய், இது ஐஸ் எடுக்கிற மிஷினு. என்னதுராது? இது முள்ளு முள்ளாக இருக்கு. புதுசாக பார்க்குறேனே இது. பாருங்க போட்டு. இந்த போட்டு மேலே ஏறுவோம். ஏறுறேன் எல்லாம் உங்களுக்காக தான். பாருங்க, இதுதான் போட்டு. இது போட்டா? இது என்ன சொல்லுவாங்க அது? இங்கே பாதி குப்பைமேடாக இருக்குது. இந்த சைடு ஆமாம்ல, அதான் கப்பல்லாம் எங்கும் போகக்கூடாதுல்ல, அதான் இங்கே எல்லாமே குப்பை குப்பையாக இருக்குது. இல்லைன்னா கொஞ்சமாச்சு க்ளீனாக இருக்கும்.
நம்மளால் அந்த டிரைவர் சீட்டை காமிக்க முடியல, சாரி. நான் வந்து எப்பாச்சும் எனக்கு டைம் இருந்ததுன்னா திருப்பி வரேன், அந்த டைமில் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த நான் சொன்னல ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில், அந்த காரணத்தினால இப்போ போட்லலாம் அங்கே பிளாக் பண்ணி விட்ட மாதிரி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்கான்னு தெரில, அவங்க பொருள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, நம்மளால உள்ளே போக முடியல. நம்ம நினச்சோன்னா சைடுலக்கா போகலாம், ஆனால் எதுக்கு அப்படி பூந்து கீந்து போயிட்டு ட்ரெஸ் வேறு அழுக்காயிடும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து அப்படியே கட் எடுத்து மேலே போகலாம். ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வழி இருக்கும். அப்படியே மேலே போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே உக்காந்துட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் தெரியாது, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கப்பல்லலாம் எதுக்கு உத்தர கொடி மாட்டி வச்சுருக்கான்னு தெரில. நம்ம இந்தியா கொடி குத்தி வச்சுருக்காங்க, ஓகே. இங்கே எது இப்போ நிறைய கொடியாக இருக்குதுன்னா புரியல. அது எந்த காரணம், எதுக்கு, என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரில. இன்னொன்று, நம்ம சன்செட்டை பார்த்துட்டு போகலான்னு நல்லாயிருக்கும், ஆனால் சன்செட் ஆகிற வரைக்கும் டைம் இருக்காது. எங்கள் வாட்சில் வேறு எத்தனை மணின்னு தெரில. 6 மணி ஆகுது. ஆயிண்ணா, நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்னது? சஞ்சய். பார்த்து போங்கண்ணா, எங்கேயாச்சும் ஊந்துட போகிறீங்க. பாவம் அந்த மனுஷன், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி 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 போயினே இருக்காரு. இதோ என் ஃப்ரெண்டு கூட்டியும் ஒருத்தர் இருக்கான். இப்போ நடக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்க மாட்டான், சைடுக்காக நடப்பான். என்ன அப்படியே சைடுக்காகவே தள்ளின்னு போவான். எத்தனை வாட்டியும் சொல்லுவேன், கொஞ்ச நேரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நடப்பான், திருப்பி சைடுக்காகவே போவான். அதுதான் ஒரு கோளாறு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு கமெண்ட்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், போட்லாம் இருக்குது. என்ன வரை இங்கே நிறைய பேர் உட்காந்து தான் இருக்காங்க. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒன்று தெரியுதா, ஒன்று நீட்டுக்காக ஒரு குச்சி. அது வந்து நான் சின்ன வயசில் என்ன நினச்சேன், இந்த ஈஃபில் டவர் இருக்குது பார்த்தீங்களா, ஈஃபில் டவர், அதுதான் தெரியுதுன்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தோன்னா அந்த இடம் தெரியும். நான் என்ன நினச்சேன், ஆஹா அது ஈஃபில் டவருன்னு நினச்சேன். எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சேன். எங்கள் அம்மா அப்பாவில் நானும் சின்ன பையன் சொல்லிட்டு ஆமாப்பான்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் திருப்பி பெஸ்ட் ஆகிட்டு நான் திருப்பி கேட்டேன். அதான் நம்ம சொல்கிறாங்க, டே அது ஈஃபில் டவர்லாம் இல்லை, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாங்க, அதுதான் ஞாபகம் இல்லை, அதெல்லாம் மறந்து. ஏய் அது சீகல் தானே, அது கடல் பறவை. ஆமாண்ணா. உங்கள் பேர் என்னதுண்ணா? என் பேர் தௌஃபிக். ஃப்ரெண்ட்ஸ், இவரும் நம்ம ஒரு ஃபாலோவர் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். தௌஃபிக். எங்கயோ பாத்துருக்கேன். அந்த பையனா? யாரு? மம்மி வரலையா? அம்மா வரல. இவங்களும் நம்ம ஃபாலோவர் தான். இங்கே அந்த ஒரு அண்ணா வந்தார்ல, லோகித் சொல்லிட்டு, அவர் இவங்க கூட தான் வந்திருக்காரு. நம்மளை பார்த்தோன்னே ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாரு போல். டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே வேறு, ஜூஸ் கடை இருக்குமான்னு வேறு தரல. வர டைமில் வேறு நான் பார்க்கவே இல்லை. இருக்குமா இருக்காதா புரியலையே. ஆனால் குல்ஃபி எரியுது, 30 ரூபாய்க்கு ஒரு குல்ஃபி வாங்கணுமா, வாயில் வச்சோமா சாப்பிட்டுன்னே போக வேண்டியதுதான். இந்த சம்மருக்கு அப்படியே குல்ஃபி சாப்பிட்டுக்கினே போனோம், எப்படி இருக்கும் சே. ஆனால் இந்த குல்ஃபி வாங்குறதுக்கு நான் ஜூஸ் வாங்கி வச்சுருவேன். ஃபஸ்ட்லாம் வின்ட்ரு இது மழை காலம் வந்ததுன்னா என்னடா இதுன்னு இருக்குது, சம்மர் வந்ததுன்னா என்னடா இப்படி வெயில் அடிக்குதுன்னு இருக்குது. அப்போ என்ன தான் வரணும்னு புரியல. ஆனால் எனக்கு மழை வந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். மழையில் ஆட்டம் போடுறது தனி சுகம். ஆனால் இந்த வெயில் காண்டேத்து. இன்னொன்று, இந்த வின்ட்ரு சீசனு, மான்சூனு, ரெயின் சீசன்லாம் வந்ததுன்னா சீக்கிரமாக இருட்டாயிடும். இது சம்மர் சீசன்றதுனால அவ்வளோ சீக்கிரமாக இருட்டாகலை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் கிரிக்கெட் ஆடுறாங்க. நம்மளும் ஆடலாம், எங்கள் அம்மா விட மாட்டாங்க. நீ மட்டும் எதுக்கு தனியாக பீச்சுக்கு போகிற, நீ எங்காச்சும் தொலைஞ்சு போடிதான்னுவாங்க. தொலைஞ்சு போரு என்னப்பா, என்ன தொலைஞ்சு போகிற முந்தி மாதிரி இருக்குது என்னன்னே
தெரில. எங்க உண்மையிலே அனுப்ப மாட்றாங்க, கடுப்பு பேசுறாங்க. நானே இன்னைக்கு ஏதோ கெஞ்சி கூத்தாடி வந்துக்கிறேன். மாமா வீட்டில் ரொம்ப கடுப்படிக்குது, நீங்கள் தான் இன்னும் சொல்லிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க. இதை நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு மண் இருக்கும், மண்ணில் இருந்து சின்ன பசங்களாம் விளையாடுவாங்க. நானும் இங்கே ஃபஸ்ட்டு வந்து விளையாடிருக்கேன். இப்போ அங்கே அந்த இடத்துல ஃபுல்லாக மண்ணை போட்டு இது பண்ணிட்டாங்க, அப்படியே கிரவுண்டு மாதிரி மாற்றிட்டாங்க. கிரவுண்டுன்னு சொல்ல முடியாது, ஆமாம் கிரவுண்டு தான். ஆனால் அங்கே எல்லோ மார்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதோ இங்கே இப்படி இருக்குதுல்ல மண், இதே மாதிரி தான் இங்கே கார்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அங்கே அந்த இடத்துல இதே மாதிரி தான் மண் இருக்குது. பார்த்தா எல்லாத்தையும் மண்ணும் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். என்னண்ணா? ஆமாண்ணா. தேங்க்ஸ். அம்மா அப்பா இருக்கா? அவங்க வீட்டில் இருக்காங்கண்ணா. உங்கள் பேர் என்னதுண்ணா? நவதி. உங்கள் பேர்? நவதி. உங்கள் பேர்? கிஷோர். இருப்பா அப்படியே அப்போ ஃபாலோ. தேங்க்ஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய். பாருங்க நம்ம ஃபாலோ. ஹாய். ஹாய். உங்கள் பேர் என்ன? ஜீவிதாவா? நிவிதா. ஓகே பாய். நாய் காணுது. நாயை காணவில்லை. நான் இந்த மாதிரிலாம் போஸ்ட் ஒட்டுவாங்கன்னு டவுட்டாக தான் இருந்தது. பார்த்தா ஒட்டி வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்ததே இல்லை. நாய் காணவில்லை இந்த மாதிரிலாம். அதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்க்குறேன், வாண்டட் போஸ்டர். ஃபோட்டோஸ். ஓஹோ, என்ன பண்ணுவாங்களாம், இந்த இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோ அவங்களுக்கு அமுச்சு விட்டாங்கன்னா, நம்ம அமுச்சு விட்டோன்னா அதை டப்புன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி பிரிண்ட் எடுத்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க. முக்கியமானது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன். இங்கே ஒன்று இருக்குதுல்ல, நீட்டாக ராக்கெட் மாதிரி. இது எதுக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு எதுக்கு இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வேற பேசி மூச்சு வலிக்குதுன்ற மாதிரி. பார்த்தீங்களா எவ்வளோ வாய் கிளறுது பார்த்துறீங்களா? இந்த இடத்துல தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட் சைடில் தான் இருக்கும் அந்த ஜூஸ் கடை. இது வேறு கீழே இறங்குற டைமில் ஈஸியாக இருந்தது, மேலே ஏற டைமில் ஏதோ மலை மாதிரி இருக்குது. ஐயோ, நம்ம மாங்காய் வாங்கலான்னு மறந்துட்டேன். சரி விடுங்க, அடுத்த வாட்டி பார்த்துப்போம். மாங்காய் காவெல்லாம் கவலைப்பட்டீங்க மூடி. ஐயே, அவ்வளோதானா? கடை இல்லை, ஜூஸ் கடை இல்லை, மூடிட்டாங்க. அவ்வளோதான். மாங்காயாச்சும் வாங்கிப்பேன், இப்போ மாங்காவும் வாங்க முடியாது. வாட் ஐ டூ? ஐயோ ஷிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.